அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று தை மாதம் குரோதி வருடம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. மேஷம் பெருமை, ரிஷபம் லாபம், மிதுனம் அமைதி, கடகம் ஆர்வம், சிம்மம் இன்பம், கன்னி நட்பு, துலாம் நலம், விருச்சிகம் பகை, தனுசு ஆக்கம், மகரம் பரிவு, கும்பம் உயர்வு, மீனம் பரிசு. சரி, வாங்க இன்றைய ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். வணக்கம். திங்கட்கிழமை, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 14ஆம் தேதி. இன்று காலை சிறிது நேரம் மூலம் நட்சத்திரம் இருக்கிறது. காலை 8:16க்கு பூராடம் ஆரம்பம். திதி தேய்பிறை திரையோதசி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சிறப்பு வழிபாடு என்னன்னா பிரதோஷம். பிரதோஷம்னா மாலை நேரத்திலே சிவன் கோயிலுக்கு போக வேண்டும். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது சிவபெருமானுக்கும் அவர் எதிரிலே அமர்ந்திருக்கின்ற நந்தி தேவனுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் நடைபெறும். ரிஷபாரூடராக எம்பெருமான் எழுந்தருளும் காட்சி காண கண்கோடி வேண்டும். இன்னைக்கு பிரதோஷம். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா திங்கட்கிழமைனால சிவ வழிபாட்டுக்குரிய நாள். சோமவார பிரதோஷம் என்பதால் இது மிக சிறப்பு வாய்ந்தது. சோமவாரம் என்றால் மண்டே, திங்கட்கிழமைன்னு அர்த்தம். இந்த திங்கட்கிழமையும் பிரதோஷமும் இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இருமடங்கு சிறப்பு வாய்ந்த நாளாக, சிவ வழிபாட்டுக்குரிய நாளாக வழங்குகிறது. மாலை நேரத்திலே உங்களுக்கு எந்த கோவில் அருகில் இருக்கிறதோ, எங்கு செல்வது சுலபமோ அங்கு சென்று அந்த ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த சிவபுராணத்தை படிக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி அந்த சிவபெருமான் பெருமைகளை மாணிக்கவாசகர் நமக்காக எளிய தமிழிலே எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் பிற்காலத்தில் தமிழ் எப்படி இருக்குன்றது. அதனால தான் எளிமையான நடையில் அதை எழுதியிருக்கார். நாம் எல்லோரும் அந்த சிவபுராணத்தை படிக்க வேண்டும். பிரதோஷ நாளிலே ஆலய வளாகத்திலே அமர்ந்து கொண்டு சிவபுராணம் படித்தால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பரிகாரம். பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷத்திற்கு பிரதோஷம் சிவ தரிசனம் செய்து கொண்டிருந்தாலே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பல பிறவிகளிலே நாம் செய்த பாவங்கள் கொஞ்சமா நஞ்சமா நமக்கே தெரியாது. ஏதோ பண்ணியிருக்கோம், ஆனால் அதனால தான் இந்த பிறவியில கஷ்டப்படுறோம். அந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்கிக் கொள்வது? சிவபெருமானை பூஜை செய்தால் பல பிறவிகளிலே செய்த பாவங்கள் நம்மை தொடர்ந்து வந்திருக்கின்ற அந்த பழவினைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். அதனால எல்லாருமே பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போய் சிவ தரிசனம் செய்து விட்டு வரணும். நமச்சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வணங்கி, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வரா, ரக்ஷரக்ஷ கபாலீஸ்வரா, ரக்ஷரக்ஷ திரிசூலநாதா, ரக்ஷரக்ஷ இஷ்டலிங்கேஸ்வரா என்று சொல்லி அந்த சிவபெருமானின் திருவடி கமலத்திலே சரணாகதி பண்ண வேண்டிய நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ஏனென்றால் 9ஆம் இடமான தனுசிலே குருவின் வீட்டிலே சந்திரன் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கையும் ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. 11ஆம் இடத்திலே 2-11 கூடவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானாதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதியான சனியும் ஒன்றாக லாபஸ்தானத்திலே இணைந்திருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய புதிய யோசனைகள் தோன்றும். இப்படி செய்தால் வியாபாரத்தை இன்னும் பெரிதாக விரிவுபடுத்தலாமே, ஏன் அப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் புதிய யோசனைகள் தோன்றும். அவற்றையெல்லாம் நல்ல கற்றறிந்த பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு, அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டறிந்து அவற்றை சரியான முறையிலே
அமல்படுத்தினால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற நாள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய பொருளாதாரத்திலே இப்பொழுது ஏற்பட போகிறது. அதற்கான கிரக அமைப்பு உருவாகி இருக்கிறது. திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் இப்பொழுது நடைபெறும். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு. நாளைக்கு மத்தியானம் 3:26 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால சாயந்தரம் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போங்க, போய் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். மற்றபடி அனாவசியமா எதுவும் பேச வேண்டாம். வேணும்னே சில பேர் ஏதாவது சர்ச்சையான டாப்பிக்கில் வந்து வாயை கிண்டுவாங்க. அதில் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுலையாவது இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும், நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். அதனால் ரிஷப ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம், அனாவசியமாக பேச வேண்டாம், யாரை பற்றியும் அவதூறாக பேச வேண்டாம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 2 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, 11 குடைவன் ராசியிலேயே இருக்கிறது. 2 குடைவனும் 11 குடைவனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் பணம் வரும். அதனால் இன்னைக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். பணம் கொடுக்கல் வாங்கல், வியாபார விஷயங்கள், வியாபார பேச்சுவார்த்தைகள் போன்றவையெல்லாம் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். புதிய சேமிப்புகள் ஏதேனும் துவங்கலாமா என்பது பற்றி ஆலோசனை மேற்கொள்வீர்கள். சேமிப்பு துவங்க வேண்டும்னா அப்போ உபரியாக பணம் வருகிறது என்று தானே அர்த்தம். செலவுக்கு போக மிச்சம் காசு இருந்தால் தானே சேவிங்ஸே பண்ண முடியும். ஹேண்ட் டு மவுத் லைஃப்பில் இருந்தால் எங்கேருந்து சேவிங்ஸ் பண்ணுறது? இன்றைக்கி நிறைய பணம் வரும். மிதுன ராசிக்காரங்களாம் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பணம் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் நல்ல செலவுகளாக இருக்கும். நல்ல முதலீடுகளை செய்வீர்கள், நல்ல செலவுகளை செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பயனுள்ள மின்சாதன பொருட்களை வாங்கி வீட்டில் உள்ளவர்களின் வசதிகளை பெருக்குவீர்கள். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தரேன், பணம் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தா பணம் வந்துடும். இப்போ இனிமேல் தள்ளி போட முடியாது. என்னங்க, நான் அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேனே, அந்த பக்கத்து வீட்டு மாமி கூட அந்த மாதிரி தான் ஒரு டில்ட்டிங் டைப்பில் ஒரு கிரைண்டர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. சரி, நீங்களும் போய் டில்ட்டிங் டைப் கிரைண்டர்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இந்த மாதிரி வீட்டிற்கு தேவையான உபயோகமான நல்ல பொருட்கள் எல்லாம் வாங்குவதால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அதனால் வீட்டில் உள்ளவர்கள் மனம் குளிர்வார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலர் இப்பொழுது புதிதாக ஏதேனும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பழைய வண்டியை கொடுத்து விட்டு புதிதாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ஒரு காரு அல்லது பைக், ஸ்கூட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி ஒன்று வாங்குவீங்க. விவசாயத்தில் இருப்பவர்கள் புதிதாக டிராக்டர் வாங்குவார்கள் உழுவதற்கு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கடகராசிக்கு சற்று வலுவாக காணப்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே 7 குடைவனும் சுக்கிரனும் சேர்க்கை. களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் ஒன்றாக சேர்ந்து விட்டன. 7 குடைவன் மற்றும் சுக்கிரன் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு. எல்லா ராசிக்குமே சுக்கிரனும் 7 குடைவனும் 7இல் சேர்ந்தால் அப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அல்ல ராசியில் சேர்ந்தாலும் திருமணம் நிச்சயமாகும். திருமணம் எப்பொழுது நடைபெறும் ஒருவருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் ஒன்று வந்து லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் நின்றானோ அந்த வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் அன்னைக்கு திருமணம்னு ஒரு கணக்கு இருக்குது. அது நிறைய பேருக்கு அது கரெக்டாக வந்திருக்கு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த இடத்தில் கோச்சாரத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெருமையானால், சுக்கிரன் ராகு சேர்க்கை பெருமையானால் அந்த நேரத்திலே ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் எப்போ ஆகுன்றதை சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு சிம்ம ராசிக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிநாதனாகிய புதன்
5ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. குரு ராசியை பார்க்கிறது, ராசி அதிபதி புதனையும் பார்க்கிறது. ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறது, ராசி அதிபதி புதனை 9ஆம் பார்வையாக பார்க்கிறது. ரெண்டையும் பார்க்குது. ரிஷபத்திலேருந்து ஒரு பார்வை கன்னியில விழுது ராசியில, இன்னொரு பார்வை விருச்சிகத்தில் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மகரத்தில். மகரத்தில் தான் இப்போ கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் இருக்கிறது. எனவே ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடைப்பதால் நன்மைகள் நடைபெறும், தடைகள் விலகும், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளா பணம் கொடுக்கிற விஷயத்துல வாங்குற விஷயத்துல ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டு மனக்கசப்பு ஏற்பட்டு நண்பர்களோடோ அல்லது சொந்தக்காரங்கள்ட்டையோ பணம் கொடுக்கல் வாங்குற விஷயமா ஏதாவது உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமான ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருந்தா இப்போ அதெல்லாம் சரியாகி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பணத்தையும் கொடுத்து விடுவார்கள். யாரும் மரியாதை குறைவாலாம் பேசியிருந்தால் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பேசிட்டான் கண்ணு, கோச்சுக்காத, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நான் அப்படித்தான் புசுக்குன்னு ஏதாவது பேசிடுவேன், நான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப மன நெகிழ்வு ஏற்படக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்படும். அதனால் உறவுகள் வலுப்பெறும், நட்பு வட்டம் விரிவடையும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். வெளியில் போய் சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்து பேசி பழகக்கூடிய நாள். இன்று ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படும். அதன் மூலம் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும், நிகழ்ச்சி ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ செல்வங்கள் மிகச்சிறப்பாக படிப்பார்கள். இன்னைக்கு 4ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து குரு பார்வை பெறுவதாலே கல்வி ஆர்வம் அதிகரிக்கும், கல்வி அறிவு விரிவடையும், ஆழமாகவும் விரிவாகவும் நல்ல ஞானம் ஏற்படும். ஞானம் என்றால் இந்த இடத்துல அறிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஞானம்னு உடனே தலைக்கு பின்னால் ஏதோ ஒளிவட்ட சுத்துன்னு அந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஞானத்தில் பொதுவாக ஞானம் என்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாலெட்ஜ். உங்களுக்கு இன்னைக்கு நாலெட்ஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். யூ வில் என்ஹான்ஸ் யுவர் நாலெட்ஜ் பை ரீடிங் மோர் புக்ஸ் அண்ட் லேர்னிங் நியூ திங்ஸ். உங்களுடைய அறிவாற்றல் விரிவடைகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அறிவை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்னொரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இன்றைய இளைஞர்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு மொழி புலமையை வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப புவராக இருக்காங்க, லாங்குவேஜில் ரொம்ப வீக். எல்லாருமே எனக்கு லெட்டர் போடுறாங்களே, இந்த கேள்வி ஜோசியம் கேட்கறதுக்கு எனக்கு லெட்டர் எழுதுறாங்க. அதில் அவங்களோட இங்கிலீஷை படித்து எனக்கு இங்கிலீஷ் மறந்து போயிடுது. அப்புறம் நான் மறுபடியும் ரன்னன் மார்ட்டின் புக்கெல்லாம் எடுத்து படிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ வீக்காக இருக்காங்க. வீக்குக்கு WEEK வீக்கா இல்லை EAK வீக்கான்னு கூட தெரியாது, அவ்வளோ வீக்கு. இளைஞர்கள் தங்களுடைய மொழி புலமையை நிச்சயம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்திலெல்லாம் உலகம் அப்படியே சுருங்கிட்டே வருது, கைக்குள் உலகம். நீங்கள் எந்த ஊரில் போய் வேலை பார்க்குறதா இருந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கணும். என்ன தொழில் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு நாலேஜ் வேணும். லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்களோ நிறைய மொழி தெரியுதோ அவ்வளோக்களோ உங்களுக்கு நல்லது. ஒரு 10 மொழி கற்றுங்களேன், என்ன ஆகிட போகுது? தாய்மொழியில் வீட்டில் பேசும்போது தாய்மொழியில் தான் பேசணும். சில பேர் வீட்டில் இங்கிலீஷில் பேசியிருக்காங்க, அது தப்பு. அது நீ வெளியில் போய் இங்கிலீஷ் புலமையெல்லாம் காமி வேலை பார்க்குற இடத்துல. வீட்டில் தாய்மொழியில் பேசுங்க. தாய்மொழி பற்று இருக்கணும். அதே நேரத்தில் பிற மொழிகளை கற்க வேண்டும். ஆங்கில புலமை கட்டாயமாக இருக்கணும். அது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. தயவு செஞ்சு எல்லாருமே மொழி புலமையை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பெற்றோர்கள் அதற்கு துணை புரிய வேண்டும். பசங்களுக்கு நல்ல லாங்குவேஜில் ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். தே ஷுட் ஹேவ் அ கமாண்ட் ஓவர் தி லாங்குவேஜ். அந்த மாதிரி பசங்களை தயார் பண்ணணும். அது பேரண்ட்ஸுடைய கடமை. அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் உதவி, அதை செய்யுங்க. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. பாக்யாதிபதி சந்திரன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருப்பதால் தந்தைக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தந்தையால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்பா பணம் கொடுப்பாரு, இல்லை நீங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுப்பீங்க. அப்பா பிள்ளைக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய படிப்புக்காக உங்களுடைய தந்தையார் ஒரு பெரிய தொகையை செலவிடுவார். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற வயசில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக உங்கள் அப்பா ஒரு மேஜர் அமௌண்ட்டை கடன் வாங்கி போட்டு உங்களை படிக்க வைப்பார். நீங்கள் அப்புறம் ஃபாரின் போயிட்டு நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள்லாம் வேணா என்னை இங்கே பாருங்க அப்படின்லாம் சொல்ல போகிறீங்களா? அந்த டைம் இப்போ வருது. வெளிநாடு சென்று படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு சென்று படிக்கிறதுங்கிறது ரொம்ப இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல விஷயந்தான், படிங்க. படிச்சுட்டு நம்ம கண்ட்ரிக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு நீங்கள் என்ன பண்ணோம்,
நான் என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு நீங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் போய் படிச்சுட்டு அங்கே தங்கிட்டு அமெரிக்காக்காரனுக்கு தான் நீங்களாம் உழைக்கிறீங்க. அமெரிக்காவை ஒரு பெரிய வல்லரசாக உருவாக்குறதுக்கு யார் காரணம்னு பார்த்தா சவுத் இந்தியாவிலேருந்து போன நம்ம ஊர் பசங்க தான். மெயினாக தமிழ்நாடு, ஆந்திரா இந்த 2 ஸ்டேட்லேருந்து போனவன் தான் அங்கே வேலை பார்க்குறான். பெரிய பெரிய போஸ்டெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாடு, ஆந்திரா தான் அமெரிக்காவில். ஸோ நம்மளுடைய அந்த அறிவு செல்வம் இருக்குல்ல, அது அமெரிக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது நமக்கு லாஸ், அது புரியலை. இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு அது புரியலை. இட் இஸ் எ லாஸ் ஃபார் அவர் கண்ட்ரி. அதையே அங்கே போய் கொடுக்குறீங்க. அந்த மூலையை இங்கே செலவு பண்ணி நம்ம கண்ட்ரியை பெரிய ஒரு வல்லரசாக மாற்றுறதுக்கு உதவி பண்ணுங்க. இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் விருச்சிகத்திற்கு. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அசையா சொத்து வாங்கலாம் அல்லது விற்கலாம், ரெண்டுமே இப்போது தனுசு ராசிக்கு கொஞ்சம் அதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ விற்றுடலாம். ரொம்ப நாளாக விற்று போகாமல் இருந்த ப்ராப்பர்ட்டி இப்போ விற்று போகும். அதை எடுத்து அப்படியே இன்னொரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கிடுங்க. குடும்பத்தில் ஏதேனும் மொத்த முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து இருந்தால் அதை இப்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக பேசி பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பாக பிரிவினை என்று சொல்வார்களே, அது இப்பொழுது நடைபெறும் உங்கள் குடும்பத்திலே. அதில் எந்தவித சர்ச்சையோ பிரச்சனையோ ஈகோ கிளாஷ்லாம் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் உட்காந்து பேசி 3வது ஆளை உள்ள விடாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு பாத்தியதை உள்ளவங்களோ அவங்க மட்டுமே பேசி அதை கிளியர் பண்ணி இப்போ பிரிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம், சொத்து கிடைக்கும். அதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. மகர ராசிக்கு இப்பொழுது திருமண நேரம் வந்துவிட்டது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலே குடும்பஸ்தானாதிபதியும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறது. குடும்பம் அமையும். குடும்பம் என்று ஒன்று இல்லாவிட்டால் இப்பொழுது குடும்பம் அமையும். திருமணமாகி வேலை நிமித்தமாக வெளியூரிலே தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். நிறைய ஃபேமிலியில் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஹஸ்பண்டுக்கு ஒரு ஊரில் வேலை, ஒய்ஃபுக்கு வேற ஒரு ஊரில் வேலை, கணவன் மனைவி வெவ்வேறு ஊரில் வேலை பார்க்குறதுங்கிறது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முன்னெல்லாம் அவர் அங்கே இருக்காரு, அதனால் நான் வேலையை விட்டுட்டு போகிறேன்னு போவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. எனக்கு என் வேலை தான் முக்கியம், கெரியர் தான் முக்கியம், நீங்கள் வேணால் வேலையை விட்டு இங்கே வாங்க. இப்போ அந்த மாதிரி பிரிவு ஏற்பட்டிருந்தால் மீண்டும் அந்த பிரிவு நீங்கி ஒரே இடத்துல இருந்து ஒன்றாக வாழக்கூடிய, ஒரே ஊரில் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசி ஆண்கள் பெண்கள் திருமணமானவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய நேரம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. 10 குடைவன் 5ஆம் இடத்துல இருப்பதால் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 10 குடைவன் 5ஆம் இடத்திற்கு வந்தால் பதவி கிடைக்கும். 5 குடைவன் 10க்கு போனாலும் பதவி கிடைக்கும். இந்த 5, 10 ஆகிய இரு வீடுகளுக்கும் பதவிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்பொழுது அந்த 10 குடைவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். இன்னும் ஒரு சில நாட்களிலே புதன் உங்கள் ராசிக்குள் பிரவேசிக்க போகிறது. புதன் ராசியை கடந்து செல்லும் பொழுது ஏராளமான நன்மைகளை செய்யும். கும்பத்திற்கு புதன் சுக்கிரன் இது ரெண்டு எப்போ ராசியை கிராஸ் பண்ணுதோ அப்பெல்லாம் நல்லது நடக்கும். இப்போ சுக்கிரன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு, அடுத்து புதனும் வருது பின்னாலேயே. இந்த புதன் சுக்கிரன் ராசியை கடக்கக்கூடிய இந்த 1 மாத காலம், அடுத்து 1 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல் போன்ற எல்லாமே நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாள். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் பதவிகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். உங்கள் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுவார்கள். உங்கள் திறமைகளை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கௌரவம், அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தை நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமே உங்களுக்கு வழங்கும். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மீனராசியிலே உள்ள திருமண வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும். இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா பேசி முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு இப்போ தேதி முடிவு செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. தை பிறந்து விட்டது, வழி பிறந்து விட்டது. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. திருநாங்கூர் அப்படின்னு ஒரு இடம் சீர்காழி கிட்ட இருக்கு. அங்கே 11 கருட சேவை நடக்குது. தை அமாவாசை முன்னிட்டு வருடம் அங்கே நடைபெறும். ரொம்ப வருஷமா 150 வருஷமா ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க, பரம்பரையா பண்றாங்க. 11 பெருமாள் கோவில் எல்லாமே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம், திவ்ய தேச திருப்பதிகள்னு சொல்லுவாங்க. வைணவ தலங்களிலே 108 தலங்களை திவ்ய தேசம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த 108ல் 11 ஸ்தலம் ஒரே இடத்துல இருக்கு, பக்கத்துல. சீர்காழி தாண்டினோன்னா அண்ணாங்கோவில்னு சொல்லுவாங்க. அதை திருநாங்கூர் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். திருநாங்கூர் ஸ்தலத்திலிருந்து ஆரம்பித்து அதை சுற்றி உள்ள 11 பெருமாள் திருத்தலங்கள் இருக்கின்றன. அந்த 11 திவ்ய தேச திருப்பதிகள் 11 பெருமாள் கோவில்லையும் கருட சேவை ஒரே நேரத்தில் தை அமாவாசைக்கு வருஷம் நடக்கும். இந்த வருஷம் 30, 31 2 நாள், ஜனவரி 30, ஜனவரி 31 2 நாள் நடக்குது. திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதிக்கின்ற ஒரு அற்புதமான திருவிழா. பெருமாள் திருமங்கை ஆழ்வாருக்காக அங்கே வர்றார். திருமங்கை ஆழ்வார் அங்கே வர்றார். திருமங்கை ஆழ்வார் வர்றது அந்த வயல்ல வருவார். வயல்ல அப்படியே ஏகமா ஏதோ வர்ற மாதிரி ஒரு காத்து அடிக்கும். அப்படியே எல்லாம் அந்த நெல் கதிரெல்லாம் அப்படியே சாயும். என்னமோ ஒன்று மூவ் பண்ணி வர மாதிரி தெரியும், கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த காற்று தான் நமக்கு அந்த காற்றை ஃபீல் பண்ண முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. அங்கே தான் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருள்வார். திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி 11 திவ்ய தேசங்களிலும் மங்களாசாசனம் செய்து 11 திவ்ய தேச பெருமாளும் கருட சேவையிலே திருமங்கை ஆழ்வாருக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வாருக்கு 11 பெருமாள் சேவை சாதிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விழா வருஷம் தை அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சீர்காழி பக்கத்தில் திருநாங்கூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பக்கத்தில் அந்த கோவில்லாம் இருக்கு. முடிஞ்சா அந்த விழாவில் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த கருட சேவையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நாகதோஷம் விலகுவதற்கு கருட சேவை எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போகணும். கருட சேவை தரிசனம் பண்ணிங்கன்னா நாகதோஷம் விலகும். ஏன்னா நாகம் கருடனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அதனால் கருட சேவை தரிசனம் பண்ணாலே ரொம்ப நல்லது. அதை எல்லோரும் போய் சேவித்து விட்டு வாருங்கள். பெருமாளுடைய திருவருளை எல்லோரும் பெற வேண்டும். திருநாங்கூர் 11 கருட சேவைக்கு பக்த கோடிகள் திரளாக அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விழா குழுவினர் சார்பாக. மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம்.